ஹலோ ஆல், என் பேர் ஸ்ரீ வைஷ்ணவி. நான் சேலமில் இருக்கேன். நான் ஐபிபிஎஸ் கிளர்க் இப்போது செலக்ட் ஆகியிருக்கேன் இந்தியன் பேங்க்கில். நான் வந்து 2020 பேங்க் எக்ஸாம்ஸ் எழுதிட்டுருக்கேன். 2019 டிகிரி முடிச்சுட்டு நான் பேசிக்ஸ் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். 2020 லாஸ்ட்லேருந்து கோவிட்க்கு அப்புறத்துலேருந்து நான் எக்ஸாம்ஸ் கொடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிம்ஸில் வந்து 1 மார்க் 2 மார்க்ஸில் வந்து போச்சு. அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ் எல்லாம் கிளியர் ஆச்சு. அப்புறம் மெயின்ஸ் போச்சு. மெயின்ஸுக்கு போனேன். மெயின்ஸில் வந்து 5 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் அந்த மாதிரி போச்சு. லாஸ்ட் 2 இயர்ஸ் 2024 அண்ட் 2025 நான் கொஞ்சம் விகரஸாக படிக்க ஆரம்பித்தேன். லைக் இந்த தடவை எப்படியாவது வாங்கிடணும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப லைக் செக்ஷனல் மார்க்ஸு அது இதுன்னு நான் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தேன். அதுதான் விஷயம். 2023 வரைக்கும் நான் அவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. நான் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தேன். நான் வந்து கைட்லியோட மார்க் டெஸ்ட் பேக்கேஜ் தான் எப்போவுமே இப்போ இந்த லாஸ்ட் 2 இயர்ஸாக அதுதான் எடுத்து அதுதான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்ருப்பேன். எப்போவுமே டெய்லியுமே என்னோடய ரொட்டீனாகவே அது ஆயிடுச்சு. நான் எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரைக்குமே எனக்கு அப்படி தான் இருந்தது. டில் மெயின்ஸ் வரைக்குமே நான் வந்து ப்ரிலிமினரி மார்க்ஸ் வந்து டெய்லி ஒன்ஸ் போட்டுடுவேன். ஒரு மார்க் அட்லீஸ்ட் 1 மினிமம் 1. அப்புறம் மெயின்ஸ் வந்து 2 days ஒன்ஸ் வந்து போடுவேன். நான் எத்தனை சோர்ஸில் என்ன நான் மார்க் டெஸ்ட் போட்டாலும் எனக்கு டு பி ஃப்ராங்க் எனக்கு கைட்லியில் போட்டால் தான் எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே அந்த அன்றைக்கி வரும். நான் வந்து 1 hour மார்க் போட்டேன்னா அதை உட்காந்து ரிவ்யூ பார்ப்பேன். அது வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது கைட்லியில். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷன் வந்து ஆதித்யா சார்து நான் பார்ப்பேன். எனக்கு அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் ஃப்யூச்சர் ஆஸ்பிரன்ஸ்க்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னா, உங்களை வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் டிமோட்டிவேட் பண்ணும். நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வரும். லைக் நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம், நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரிலாம் வந்து ரொம்ப வருஷம் ட்ரை பண்ணுறவங்களுக்கெல்லாம் வரும். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கான விஷயம் உங்களுக்கு வரும். நீங்கள் போடுற எஃபர்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க்குக்கு கண்டிப்பாக ரிவார்டு கிடைக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வில் பவரோடு பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். நான் இப்படி தான் ஒரு 5 இயர்ஸாக எழுதி எனக்கு இப்போ கிடச்சிருக்கு. அது மாதிரி கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைக்கும். விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் டு த டீம் கைட்லி, யூ ஆர் டூயிங்